தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு பள்ளியில் படிக்கிற சிறுமிகளுக்கு கூட இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது. சிறுமி முதல் மூதாட்டி வரை இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற செய்தி தொலைக்காட்சியிலும் பத்திரிகையில் வருகின்ற வெட்கக்கேடான செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல. புரியுதுங்களா? அதனால சார் யாரு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் சட்டமன்றத்தில் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியல. அவர் நான் கேட்டுதான் பார்க்கணும். அப்படி எல்லாம் இது வரைக்கும் இல்ல. அவரு ஏதோ ஒரு நீங்க ஏதாவது கமெண்ட்டுக்கு பண்ணி மைக்க போட்டு இடிக்கிறீங்களா முகத்துல? என்ன பண்றது? அவரு அப்புறம் அந்த சிந்தனையில ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏங்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல தான் அமலாக்கத்துறை இருக்குது. அவர் தான் உங்க ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க. அதை உண்மைத்தன்மை கண்டறிந்து யார் குற்றம் செய்யப்பட்டார்களோ அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதனை கண்டுபிடிங்க சார், யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நாங்க போட்டு இருக்கிறோம்.